Hey everyone, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் பண்ண போறோம். நார்மலா வந்து லைட், ஃபேன் நம்ம ஆன் பண்ணாத ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஆஃப் பண்ணனும்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வந்து டிஃபரண்டா பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ் என்னன்னா டச் சென்சார், அடுத்து 5 வோல்ட் ரிலே மாடியூல் 1 சேனல். உங்களுக்கு வந்து இது எப்படி செய்யணும்னு தெரியணும்னா நம்ம சேனல்லே வீடியோ அப்லோட் பண்ணிக்கோ பாருங்க. இல்லன்னா ஐ பட்டன்ல வரும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் காம்போனன்ட்ஸ். இப்போ நம்ம செய்யலாம். இதுக்கு பவர் சப்ளை 5 வோல்ட் தரணும். உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சென்சார் எடுத்துக்கோங்க. சென்சாரோட பின் நோட்ஸ் இந்த ஸ்கிரீன்ல காட்டுற பார்த்துக்கோங்க. அடுத்தது சென்சார்ல வந்து ஏ மோட் இருக்கும், பி மோட் இருக்கும். அதுல வந்து நீங்க பி மோட்ல இருந்து சால்டரிங் வச்சுக்கோங்க. அடுத்தது ரிலே மாடியூல் எடுத்துக்கோங்க. ரிலே மாடியூல் பின் நோட் சொல்றேன்னா இந்த சைடுல ஃபர்ஸ்ட் பின் பாசிட்டிவ், சென்டர் பின் சிக்னல், மூணாவது பின் நெகட்டிவ். இந்த சைடுல ஃபர்ஸ்ட் பின் நார்மலி ஓப்பன், சென்டர் பின் காமன், மூணாவது பின் நார்மலி க்ளோஸ். அடுத்தது சென்சார்ல இருக்க பாசிட்டிவ் பின் வந்து ரிலே மாடியூல் இருக்க பாசிட்டிவ் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்சார்ல இருக்க சிக்னல் பின் வந்து ரிலே மாடியூல் இருக்க சிக்னல் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சென்சார்ல இருக்க நெகட்டிவ் பின் வந்து ரிலே மாடியூல்ல இருக்க நெகட்டிவ் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பவர் சப்ளை கனெக்ட் பண்ணலாம். பவர் சப்ளை பாசிட்டிவ் வந்து ரிலே மாடியூல் இருக்க பாசிட்டிவ் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பவர் சப்ளை நெகட்டிவ் பின் வந்து ரிலே மாடியூல் இருக்க நெகட்டிவ் பின் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லா கனெக்ஷனும் முடிச்சிட்டோம். அடுத்தது செக் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து 9 வாட்ஸ் பல்ப் மூலமா செக் பண்ணி காட்ட போறேன். நீங்க வந்து 1540 வாட்ஸ்க்குள்ள ஒர்க் ஆகிற அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து 1540 வாட்ஸ் மேல ஒர்க் ஆக அப்ளைன்ஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்க வந்து 30 ஆம்பியர் ரிலே மாடியூல் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பல்பை கனெக்ட் பண்ண பல்ப் ஹோல்டர் இருக்க 2 பின் பிளக் எடுத்துருக்கேன். பிளக்ல இருந்து வர ஃபேஸ் ஒயரை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பல்ப்ல இருந்து வர ஃபேஸ் ஒயரை வந்து ரிலே மாடியூல் இருக்க காமன் பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பல்ப் ஹோல்டர்ல இருந்து ஒரு ஒயர் வரும். அந்த ஒயரை வந்து ரிலே மாடியூல்ல நார்மலி ஓப்பன் பின் இருக்கும், அங்கே கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கனெக்ஷனும் முடிச்சுட்டோம். செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம், இந்த பல்புக்கும் பவர் சப்ளை ஆன் பண்ணிக்கலாம். அடுத்தது சென்சார்ல டச்னு கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து டச் பண்ணுங்க. இப்போ நம்ம லைட் ஆன் ஆகிடுச்சு. இன்னொரு டச் பண்ணுங்க, லைட் ஆஃப் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த செட்டப் வந்து நீங்கள் ரியல் டைமில் பண்ண போறீங்க. எப்படி பண்ணலான்னா இப்போ வந்து நான் இந்த லைட்டை நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். அந்த லைட்டுக்கு ஆப்ரேட் ஆகும்ல ஒரு சுவிட்சு, அந்த சுவிட்சை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன ப்ளேஸ் பண்ணோன்னா இதுமோ பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லை பிவிசி ஷீட் அதை கரெக்டாக மெஷர் பண்ணி அங்கே ஒட்டிடுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா இப்போது இந்த பிவிசி ஷீட் பின்னாடி டபுள் சைட் டேப் போட்டு இல்லைனா சாதா கம்மை போட்டு இந்த சென்சாரை கரெக்டாக ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இங்கே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கரெக்டாக லைட் ஆன் ஆகும். இப்போ வந்து நான் சென்சார் மேலே கரெக்டாக அந்த பிவிசி ஷீட் வச்சுட்டேன். இப்போ நான் பிவிசி ஷீட்டை டச் பண்ணுறேன். இப்போ லைட் ஆன் ஆகிடுச்சு. இப்போது நான் பிவிசி ஷீட்டை டச் பண்ணுறேன் இன்னொரு. இப்போ கரெக்டாக லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சர்க்யூட் வந்து வெளிச்சமாகும் போது தெரியுது நம்மளுக்கு இங்கே சென்சார் இருக்குதுன்னு கரெக்டாக வச்சு லைட் ஆன் ஆகிடுது. இதுவே நைட் டைம் இருந்தால் எப்படி பண்ணலாம்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு லைட் வைக்கலாம். ஒரு எல்இடி வச்சுக்கோங்க, ஒரு இண்டிகேட்டர் பண்ணுவது. இங்கே வந்து சென்சார் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், லைட்டு கீழே கை வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிடும். இப்போ இன்னொரு டச் பண்ணுறேன், லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செஞ்ச ஸ்மார்ட் ஹோம் சிஸ்டம் சூப்பராக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலன்னா ஏன் பிடிக்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம நெக்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி போடலாம். உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வீடியோஸ் தமிழில் தேவைப்படுது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கோ கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் சந்திப்போம்.